குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரொடக்ஷன், அப்பரல் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். அப்பரல் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் விச் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் கிரியேட்டடு. மெயினாக வந்து நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷனில் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். ஒரு பையர் வந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம திருப்பி வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குறோம். ப்ரொடக்ஷன் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன். இதை வந்து என்ன ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரி, அப்பரல் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த அப்ளிகேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் டு த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் இன் எ ஃபேக்ட்ரி என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங், ஆர்கனைசேஷன், டைரக்டிங் அண்டு கண்ட்ரோலிங் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங், ஆர்கனைசேஷன், டைரக்டிங் அண்டு கண்ட்ரோலிங் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இதெல்லாம் மெயினாக வந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்பரல் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். இட் இஸ் த மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன். ரிப்பீட். அப்பரல் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், பிளானிங், ஆர்கனைசேஷன், டைரக்டிங், கண்ட்ரோலிங் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் த அப்பரல் இண்டஸ்ட்ரிக்கு மெயினாக இந்த ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் இருக்கணும். பிளான் நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளான் அண்டு ஆர்கனைசேஷன், அடுத்து டைரக்டிங், அடுத்து அதை நம்ம என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சார்ட் இருக்கும். நீங்கள் செகண்ட் இயரில் படிச்சிருப்பீங்க, ஃபேஷன் அப்பரல் மெர்ச்சன்டைசிங்கில் 4th யூனிட் படிச்சிருப்பீங்க. ப்ரொடக்ஷன் மெர்ச்சன்டைசிங்கில், ப்ராடக்ட் மெர்ச்சன்டைசிங்கில் பார்த்துருப்பீங்க. நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பிளானிங், ஆர்கனைசேஷன், டைரக்டிங், கண்ட்ரோலிங், இதெல்லாம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் செகண்ட் இயர்லேயும் 4th யூனிட்டில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கிளாத்திங் இண்டஸ்ட்ரி. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா மெயினாக வந்து ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் ஹோல் கன்ஸ்ட்ரக்டடு யூனிட். மெயினாக வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு தேவையான ஹோல், அதாவது ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அப்பரல் இண்டஸ்ட்ரியில் மெயினாக எல்லாமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். எல்லாமே பண்ணுறோம். கட்டிங்லேருந்து, ஸ்டிச்சிங்லேருந்து, ஃபைனலாக ப்ராடக்ட் வெளியில் போகிற வரைக்கும் ஹோல் கன்ஸ்ட்ரக்டட் யூனிட் ஃபுல்லாமே நம்ம தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். மெட்டீரியல்லேருந்து கன்வெர்ட் பண்ணி ஃபைனலாக வெளியில் போகிற வரைக்கும் நம்ம தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கிளாத்திங் இண்டஸ்ட்ரி ஹாஸ் பீன் கேரக்டரைஸ்டு பை சேஞ்ச் அண்டு வெரைட்டி. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று சேஞ்ச் ஆகிட்டு, ஒவ்வொரு ப்ராடக்ட் வருது, அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வெரைட்டி ஆஃப் சேஞ்சஸ் இருக்குது. The changes in style of dress were very gradual and a popular fashion would have a long life. நம்ம வர்ற ஃபேஷன் வந்து லாங் லைஃபாக இருக்கும். ஒரு கார்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து லாங் லைஃபாக நம்ம ஒரு அப்பரல் இண்டஸ்ட்ரியில் நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கணும். த கிளாத்திங் ப்ரொடியூசர் ஹேஸ் பி கன்சிடர் டு த கன்ஃப்ளிக்டிங் ரெக்யர்மெண்ட் டு த மார்க்கெட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் டு ஸ்டே பேக் இன் த பிஸ்னஸ். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராடக்ட் எந்த ப்ராடக்டாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் ரீச் ஆகணும். ஒரு நிலையான ஒரு இதுக்கு மார்க்கெட்டில் ரீச் ஆகணும். மற்ற ப்ராடக்ட், எல்லா ப்ராடக்ட் இருக்கும், நம்ம பிராண்டை வந்து மெயினாக அங்கே வந்து நிலைநிறுத்தணும். சரியா? கன்ஃப்ளிக்டிங் அப்படிங்கிறது மெயினாக வந்து நம்ம ப்ராடக்டை அங்கே நிலைநிறுத்துகிற மாதிரி இருக்கணும். This can be achieved by increasing the effectiveness of operational performance level of every department within the company. நம்ம இண்டஸ்ட்ரி, அப்பரல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே உள்ளே இருக்கும். பார்த்தீங்கன்னா கட்டிங் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் அசசரிஸ் மேக் பண்ணுறது அசசரிஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டோரு, அப்புறம் பேட்டர்ன் மேக்கிங், ஒவ்வொன்றுக்குமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு உள்ளே வந்து இருக்கும். த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கிளாத்திங் இண்டஸ்ட்ரி கேன் பி கிளாசிஃபைட் as சைஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ரக்சர் அண்டு சைஸ் ஸ்ட்ரக்சர் இட் ரெஃபர்ஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டட் யூனிட். சைஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து ஸ்மால் ஸ்கேல் அண்டு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸ்மால் ஸ்கேல் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். திஸ் மீன்ஸ் ஃபிசிக்கல் சைஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூனிட் விச் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் ஸ்மால் யூனிட் ஆஃப் த ஃபேக்ட்ரி. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ மினியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம லேபை கூட எடுத்துக்கலாம். நம்ம லேபில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சும்மா ஒரு 50 மிஷின் போட்டிருக்கு. 50 மிஷினில் சும்மா ஒரு செயின் ஒர்க் மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்களாம். பெரிய லாயலு, அந்த லட்சுமி இல்லைனா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கலாம். இதை வந்து நம்ம சைஸ் ஸ்ட்ரக்சருக்கு நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஸ்டிச்சிங் யூனிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். இன் சைஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் எ ஸ்மால் ஃபேக்டரிஸ் அக்கௌண்ட் ஃபார் டோட்டல் கிளாத்திங் ப்ரொடக்ஷன். இதில் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாத்தை வச்சு தான் நம்ம, அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் கிளாத்தை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் எடுக்கிறோம். A small factories employs up to 25 employees represented 45% of total number of factories in the industrial areas. அதாவது நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னோம்னா மினிமம் குறைஞ்சது 25 மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னாலே அவ்வளோதான். லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 100 பேர், 200 பேர், 1000 அந்த மாதிரி இருக்கிறதா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படிம்போம். சரியா? The bulk clothing production is measured mainly the number of employees employed
இந்த கிளாத்திங் இண்டஸ்ட்ரீஸ் மெஷினரிஸ் அண்டு ஸ்டாஃபிங் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பல்க், அதாவது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா பல்காக அங்கே வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கணும். கிளாத்தில் இருந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் நிறையா இருக்கணும். அப்புறம் இண்டஸ்ட்ரி மிஷினரிஸ் நிறையா இருக்கணும். அதுக்கு தேவையான ஸ்டாஃப் இருக்கணும். இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே சூப்பர்வைசரு, மேனேஜர் அந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அந்த ப்ராசஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்கணும். மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவை, அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மெயினாக தேவை. நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ரக்சர். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கிளாத்திங் இண்டஸ்ட்ரி இந்த மெயின்லி பேஸ்ட் ஆன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்டு ப்ரொடக்ஷன் லெவல். மெயினாக மேனுஃபேக்சரிங் அண்டு ப்ரொடக்ஷன் லெவலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். த கிளாத்திங் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சர்ஸ் வேஸ்ட் வெரைட்டி ஆஃப் கார்மெண்ட்ஸ் டைப்ஸ் ரேஞ்சிங் ஆஃப் ஒர்க் கிளாத்ஸ் பார் பால் கவுன்ஸ். வெரைட்டி கார்மெண்ட்ஸை வந்து நம்ம உள்ளே கொண்டு வரணும். நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் அப்படின்னால என்னது, நம்ம ப்ராசஸ் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஒரு கார்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபைபரை யானாக கன்வெர்ட் பண்ணாலும் அது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான். இதில் 3 types ஆஃப் மேனுஃபேக்சரிங் டெக்ஸஸ் கேன் பி கேரிட் அவுட். த டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் 3 இருக்குது. மேனுஃபேக்சரர் ஆர் ஓன் அக்கௌண்ட், மேனுஃபேக்சரிங் ஆன் கான்ட்ராக்டர், மேனுஃபேக்சரிங் ஆன் சப்கான்ட்ராக்டர். அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மேனுஃபேக்சர்னால் யார். இப்போ நான் ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறேன் அப்படின்னா நான் மேனுஃபேக்சர், அதில் ஒர்க் பண்ணுறவங்க யார், மேனுஃபேக்சரர். மேனுஃபேக்சர் ஆன் ஓன் அக்கௌண்ட், திஸ் இஸ் எ டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி ஸ்டேஜ். மேனுஃபேக்சர் ஆன் ஓன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஃபுல்லாமேவும் இப்போ நான் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாமே என்ன செய்கிறோம், அதில் உள்ள என்ன ப்ராப்ளம் என்ன ஸ்டேஜாக இருந்தாலும் ஃபுல்லாமே ரெஸ்பான்சிபிள் பண்ணுறது யார், நான் தான். எந்த ஒரு கொஸ்டின் கேட்குறதா இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான், நான் மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்ரி ஸ்டேஜ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்மெண்ட் ஃப்ரம் டிசைன் டு ப்ரொடக்ஷன் அண்டு டெலிவரிஸ் டு த கஸ்டமர் ஈச், அதாவது எல்லா ப்ராடக்ட்டுமே அதுக்கு எல்லாத்துக்குமேவும் நான் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கார்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கார்மெண்ட் தேவையான ஸ்டைல்ஸ் அண்டு ப்ரொடக்ஷன், எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்கிறோம் அண்டு எவ்வளோ நம்ம டெலிவரி கஸ்டமர்கிட்ட கொடுக்குற வரைக்கும் அதை ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணுறது யார், மேனுஃபேக்சர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. த ஸ்ட்ரென்த் ஆஃப் இன் திஸ் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் லைஸ் இன் த டிசைன் அண்டு மார்க்கெட்டிங் எக்ஸ்பிரஸ். நம்ம பண்ணுற டிசைன் வந்து மார்க்கெட்டில் ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். த ஸ்ட்ரென்த் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த எபிலிட்டி டு ஆன்டிசிபேட் ஆர் ஃபாலோ வெரி க்ளோஸ்லி. அதாவது ஒரு ஃபுல்லாமேவும் நம்ம ஒரு ப்ராடக்ட் வெளியில் போகுது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை ஃபுல்லாமேவும் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். சரியா, எல்லாமேவும் ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட்டில் விடுறோம் அப்படின்னா மற்ற ப்ராடக்டை விட நம்ம ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கணும். சரியா, ஃபைனான்ஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஃபுல்லாமே ஃபைனான்ஸ் பண்ணுறது யார், நம்மளோட. இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாமே அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே என்னோட பார்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரர் டு கான்ட்ராக்டர். மேனுஃபேக்சர்னு யார், கான்ட்ராக்டருங்கிறது யார். இப்போ நமக்கு ஒரு பையர் ஆர்டர் கொடுக்காங்கன்னா அவங்கள கான்ட்ராக்டராக எடுத்துக்கலாம், நம்ம மேனுஃபேக்சராக எடுத்துக்கலாம். த கான்ட்ராக்டர் மீன்ஸ் ஹூ டஸ் த ஒர்க் ஆர் ப்ரொடியூஸ் த கார்மெண்ட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிக் ஆன் அக்ரிமெண்ட் பேசிக். அவங்க ஒரு கார்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு இந்த இயருக்கு, அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வீட்டில் ரெண்ட்டு குடியிருக்கோம் அப்படின்னா அக்ரிமெண்ட் போட்டு இந்த 3 வருஷத்துக்கு மட்டும் நீங்கள் அங்கே பண்ணி தங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபார்முலா இருக்கோ அதை தான் முடிக்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு கார்மெண்ட்டை வந்து நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கார்மெண்ட்டை அக்ரிமெண்ட் போட்டு எங்ககிட்ட டைப் வச்சுருக்கணும். என்ன பிராண்டாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் எங்களோட மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணுறது தான் மேனுஃபேக்சரிங் கான்ட்ராக்டர் அப்படிங்கிறது. There will be written or spoken agreement between the manufacturer and the contractor to complete the production within the specified time to time. எல்லாமே அக்ரிமெண்ட் வந்து ஒன்று ரிட்டன்லையும் இல்லாட்டம் ஸ்போக்கன் அக்ரிமெண்ட் பிட்வீன் த மேனுஃபேக்சரும் கான்ட்ராக்டரும் கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாமேவும் அக்ரிமெண்ட் பேசிக்கில் போட்டு டைம் டு டைம் வந்து அதை ஃபுல்லாமேவும். இப்போ நான் ஒரு ப்ரொடக்ஷன் கட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு பையர் வந்து ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கார்மெண்ட்டை கட் பண்ணியிருக்கேன்னா அந்த மாதிரி கட்டிங் ப்ராசஸ் போகுது, பேட்டர்ன் மேக் பண்ணியிருக்கேன், பேட்டர்ன் ப்ராசஸ் போகுது. இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமேவும் அவங்கக்கிட்ட டைம் டு டைம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா, அந்த மாதிரி. இஃப் த மேனுஃபேக்சரர் டஸ் நாட் பி ஏபிள் டு ப்ரொடியூஸ் ஸ்பெசிஃபைட் கார்மெண்ட் இன் ஹிஸ் ஃபேக்ட்ரி வில் கெட் த ஹெல்ப் ஃப்ரம் த கான்ட்ராக்டர் டு ஃபினிஷ் த ஒர்க். எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் கான்ட்ராக்டர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். அது என்ன விதமான ஹெல்ப்பாக இருந்தாலும் நம்ம கான்ட்ராக்டர் ஒரு அமௌண்ட்டோ இல்லை மற்றபடி இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்டிச்சிங்க்கு தேவையானதோ ஒரு அசசரிஸ் தேவையானதோ எதாக இருந்தாலுமே நம்ம கான்ட்ராக்டுக்கிட்ட நேரடியாக டீல் பண்ணிக்கலாம். திஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அப்பான் த production of specified special garments such as a knitwear garment, work cloths and uniform. இதில் knitwear garments, work cloth and uniform கூட நம்ம இது பண்ணிக்கலாம். The contractor should spend the money
ஃப்ரம் த பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். கான்ட்ராக்ட் தான் நமக்கு மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல், அப்புறம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், ப்ராடக்ஷனுக்கு நீடியில் வாங்குறதுக்கு, அப்புறம் நீடிலேருந்து த்ரெட்லேருந்து அசசரிஸ்லேருந்து ஃபுல் பார்ட்ஸ் எல்லாமேவும் கான்ட்ராக்ட் தான் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அண்டு யூட்டிலைசேஷன் ஆஃப் லேபர்ஸை வந்து யூஸ் பண்ணி லேபரும் கொடுப்பாங்க, இல்லை லேபர்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த கார்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணி தரணும். மேனுஃபேக்சர் அண்டு சப்கான்ட்ராக்ட். சப்கான்ட்ராக்ட்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ப்ராடக்ட் நான் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு கம்பெனிலேருந்து எனக்கு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்த ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து என்னால் இப்போதைக்கு வேறு ஒரு ப்ராடக்ட் ஓடிக்கிட்டு இருக்குது, அதை ஃபில் பண்ண முடியலை அப்படின்னா கட் பண்ணி இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க, ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருங்க. அந்த மாதிரி சப்கான்ட்ராக்ட் விடுற மாதிரி. நான் ஒருத்தவங்க கிட்ட கான்ட்ராக்ட் எடுத்து அதை என்னால் பண்ண முடியல அப்படின்னா நான் சப்கான்ட்ராக்ட் கொடுக்குற மாதிரி. இந்த சப்கான்ட்ராக்டர் ஆர் த பர்சன் ஹேவிங் எ ஸ்மால் ஃபேக்டரிஸ் வித்தின் த கிளாத்திங் இண்டஸ்ட்ரி ப்ரொடியூசிங் garment of acceptable quality at competitive price within a short time. ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த ப்ராடக்ட்டை நம்ம முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம வெளியில், அதாவது சப்கான்ட்ராக்ட் மூலமாக வெளியில் கொடுத்து ஒரு 4-5 சப்கான்ட்ராக்ட் மூலமாக வெளியில் கொடுத்து அந்த ப்ராடக்டை ஃபில்ஃபில் பண்ணி கொடுக்கலாம். த கான்ட்ராக்டர் should have the following qualities. மெயின்டைன் கண்டினியூஸ்லி ஆஃப் ப்ரொடக்ஷன். நம்ம அதை என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, சப்கான்ட்ராக்ட் விடுறோம் அப்படின்னா என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னா கண்டினியூஸ்லி அந்த ப்ரொடக்ஷன் வந்து கண்டினியூஸாக நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். என்ஷூர் தட் த ஹிஸ் கஸ்டமர் ஆஸ் எ ரெப்யூட்டபிள் அண்டு ஃபைனான்ஷியலி செக்யூர்டு. அவங்களுக்கு தேவையான ரெகக்னைஸ் அண்டு செலக்ட் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நமக்கு சப்கான்ட்ராக்ட் வர்றதுனால நமக்கு எதுவும் ப்ராஃபிட் இருக்கான்னு சொல்லி அதையும் பார்த்துக்கணும். அப்டைன்டு ஹை ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ் ஃப்ரம் எ லேபர் ஃபோர்ஸ். லேபரை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சரி, யூட்டிலைஸ் த ஃபுல்லஸ்ட் ஆல் த மெட்டீரியல் சப்ளைட் பை த மேனுஃபேக்சரர். இதில் நம்ம யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம மேனுஃபேக்சரர் வந்து நம்ம இப்போ ஒரு கார்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாமேவும் நம்ம சப்கான்ட்ராக்டாக கொடுக்க போகிறோம். அதனால் மேனுஃபேக்சர்லேருந்து தான் சப்கான்ட்ராக்டாக போகுது. மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் மெத்தட் ஃபார் மேனுஃபேக்சர் அண்டு சப்கான்ட்ராக்ட். த மேனுஃபேக்சர் கேன் ப்ரொடியூஸ் கார்மெண்ட் வயா த சப்கான்ட்ராக்ட் இன் ஏ நம்பர் ஆஃப் வேஸ். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட்டிங். இந்த மேனுஃபேக்சர் கேன் சப்ளை த சப்கான்ட்ராக்டராக நம்ம கட் பண்ணி சப்கான்ட்ராக்டராக கொடுக்குறோம். ரா மெட்டீரியல் அண்டு கட்டிங் மார்க்கர்ஸ். இது வரைக்கும் ரா மெட்டீரியல் எடுத்து அதை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி கொடுக்குறோம். ரா மெட்டீரியல் அண்டு கிரேடட் செட் ஆஃப் த பேட்டர்ன். செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து மேக்கிங்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு கார்மெண்ட்டை மேக் பண்ணுறது. மேனுஃபேக்சர் கேன் த கட் பீசஸ் ஆஃப் த ஃபேப்ரிக் வித் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த ஸ்டிச்சிங் த கார்மெண்ட். அந்த கார்மெண்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணி கொடுக்குறோம். ட்ரிம்மிங். த மேனுஃபேக்சர் கேன் சப்ளை ஆல் த ட்ரிம்மிங் டு த சப்கான்ட்ராக்டர் ஃபார் என்ரிச்சிங் த கார்மெண்ட். ஒரு கார்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் ட்ரிம்மிங் ஒர்க் முடிச்சு, ட்ரிம்மர்ஸ் இருக்குல்ல, ட்ரிம்மிங் ஒர்க்கு, அதாவது அதில் ஏதாவது அசசரிஸ் ஏதாவது பார்ட்ஸ் ஃபிட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நம்ம சப்கான்ட்ராக்டையும் கொடுக்கலாம். ஃபினிஷிங் த கார்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த மேனுஃபேக்சரர் அண்ட் சப்ளை டு த சப்கான்ட்ராக்டர் ஃபார் ப்ரெஷிங் ஆர் ஃபினிஷிங். அதில் ஏதாவது அயன் பண்ண வேண்டியிருக்கு, இல்லை மற்றபடி த்ரெட்டை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி அதை பேக் பண்ணுற மெத்தடு, இதெல்லாம் ஃபினிஷிங்கில் சேரும். குவாலிட்டி கண்ட்ரோல். த மேனுஃபேக்சர் கேன் சப்ளை த ஃபினிஷ்டு கார்மெண்ட் டு த சப்கான்ட்ராக்டர் ஃபார் ஃபைனல் குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொடியூசர்ஸ். ஃபைனலாக அவங்க அந்த கார்மெண்ட்டை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து ஃபினிஷ் பண்ணி அது நீட்டாக இருக்கா அப்படிங்கிறத குவாலிட்டியை நம்ம மெயினாக செக் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் எபிலிட்டி ஆஃப் த manufacturer and subcontractor. Manufacturer and subcontractor need similar management skills in order to meet the challenges facing them day to day. நம்ம சப்கான்ட்ராக்ட் விடுறோம்னா டே டு டே வந்து நம்ம என்னென்ன ப்ரோக்ராம் அவங்க பண்ணுறாங்க, இப்போ கட் பண்ணுறாங்களா, கட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஸ்டிச்சிங் வேலையிலேருந்து எல்லா ப்ராசஸையுமே மெயினாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். தே போத் நீட் த எபிலிட்டி டு பிளான் அண்டு கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன். ஒரு ப்ரொடக்ஷன் ரன் ஆகுது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து மெயினாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட சூப்பர்வைசர் இருக்கணும். லேபர் அண்டு அச்சீவ் ஹை குவாலிட்டி லெவல், அதாவது நம்ம வந்து அந்த ப்ராடக்டை வந்து ஹை குவாலிட்டி லெவலுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும். சரியா? இதுதான் அப்பேரல் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் டாபிக். ஃபேஷன், இது அப்பேரல் அண்டு ப்ரொடக்ஷன், அப்பேரல் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், செக்டர் ஆஃப் கிளாத்திங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இதுதான். சரியாப்பா? ஓகே.